சாம்பா, அம்மா, இங்க அணைக்கட்டுல நீ வேலை செய்ய வந்ததுக்கு அப்புறம் உன்னை பார்க்கவே இல்ல, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். கூட துளசியை அழைச்சிட்டு வந்திருக்கேன். முத்தம்மா, தாய், ஏன் தயங்குற? நோக்கு உரிமை இல்லையா என்ன? போமா. சௌக்கியமா இருக்கியா அம்மா? இருக்கேன் மாமா. எல்லாத்தையும் சீக்கிரமா பிரிங்க. சாமான எல்லாம் எடுத்து வெளியே போடுங்கடா. பிரிங்கடா. பஞ்சாயத்து யூனியன்ல பர்மிஷன் வாங்காம குடிசையை போட்டா சாமி, சோறு திங்கிற பாத்திரம் அதை போட்டு எடுத்துட்டீங்களா? ஐயோ அம்மா. ஏண்டி சாம்பான் நோக்கு மாமாவா? ஏன் இருந்தா என்ன? அவளை விடுங்க. ஏண்டி ஒதுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் என் குழந்தை உபகாரம் பண்ணணுமா? என்ன திமிரடி நோக்கு? எனக்கு அங்க குடிசை பகுதியில கொடுமை நடக்குது. என்ன குடிசை எல்லாம் பிரிக்கிறாங்க. அந்த வீரபத்திர அட்டகாசத்துல நம்ம ஜனங்கள்லாம் அடிபடுறாங்க. வாங்க. பாப்பா ராஜா கண்ணு, நல்ல சமயத்துல வந்தேன். சாம்பார் அடிச்சுட்டா இல்லாத பொல்லாத கேள்வி எல்லாம் கேட்கிறா. கேப்பாடி, கேள்விக்கு மேல கேள்வி கேப்பா. நல்லா கேளு ஐயர. நமக்கு என்ன பயம்? யமவராசி வாரத்துக்கு பார்த்துடலாமே. ஐயர, நீர் அவங்க கூட சேர்ந்துட்டீரா? ஆமா. மாமிக்காக பாக்குற இல்ல அறுத்துருவாய். ஐயோ ஐயோ. ஓரவங்களை கூப்பிடு. எல்லாரும் ஓடி வாங்க. பிரிச்ச குடிச்சு எல்லாம் கட்டி கொடுக்க சொல்லு. நீ போ. ராஜா கண்ணு, முதல்ல சாம்பாரத்தான் அடிச்சா. அடிச்சா என்னடி? உண்மை அடிச்சா? நீர் பேசாதீங்களா? அவன் பேசட்டும். வேத சாஸ்திரம் படிச்ச ஒரு பிராமணனுடைய ஸ்வீகார புத்திரி இந்த ஜாதி கெட்டவனுக்கு சிசுருஷ பண்றதானே? உனக்கு ஏதாவது கேன்சர் வியாதி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அதை ஒரு தாழ்த்தப்பட்ட டாக்டர் கவனிச்சாருன்னு வச்சுக்கோ, அப்ப வியாதியை விட்டுட்டு ஜாதியை பாத்தீரா? அவன் அரிஜன் காண, அவன் மனுஷன் தானே. துளசிய தொடர்றதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்கா? நான் சொல்றேன் இந்த உரிமையை. வேண்டாமா? நீ சும்மா சாம்பா. இனிமேல எப்படி சொல்லாம இருக்கிறது? குழந்தைய அனாதையா விட்டுட்டு உன் பொண்டாட்டி செத்து போனா நீயும் வளர்க்க முடியாம தவிச்ச. குழந்தை மூக்கு முடியுமா இருக்கிறதே, நேக்கு வாழ்க்கை வனாந்திரமா போயிடுத்தேன்னு உன் குழந்தைய நான் ஸ்வீகாரம் எடுத்துட்டேன். அப்படின்னா இவ்வளவு நாள் நாம வளர்த்த குழந்தை ஹரிஜன் சாம்பானுடைய குழந்தை. குருக்களே, சாம்பானோட குழந்தைன்னு சொன்னா நீங்க தாம் தும்னு குதிப்பே. அதனாலதான் என் உறவுக்கார ஒருத்தரோட குழந்தைன்னு சொல்லி துளசிய நம்மாத்துக்கு கூட்டிட்டு வந்தேன். அநியாயம் பண்ணிட்டியாடி. சாஸ்திரம் எல்லாம் போயிடுத்து. சாஸ்திரத்தை சரித்திரமா மாற்றுவோம். குருக்களே, இவங்கெல்லாம் யார்? ஹரிஜன், கடவுளுடைய குழந்தைகள். பாவம், சாதாரண மனுஷனுக்கு அடிமையாயிட்டாங்க. ராஜா, நீ என்ன சொன்னாலும் அவர் காதல ஏறாது. அவருக்கு துளசி வேண்டாம், தூக்கி எறியட்டும். அவளை காலமெல்லாம் என் நெஞ்சில சுமந்த பாசத்துக்கு நான் அழுது செத்துட்டு போறேன். அவருக்கு மனசு பாராங்கல்னா தூக்கி எறியட்டும். போடி. அம்மா, நான் போக மாட்டேம்மா. அம்மா, உன்னையும் அப்பாவையும் விட்டுட்டு நான் போக மாட்டேம்மா.
போகாதம்மா, போகலாம்ப்பா. துளசி நம்ம குழந்தைதான். அகம் பிரம்மாஸ்மின்னா எல்லாரும் மனசிலிருந்து ஆண்டவன் இருக்கா. இதுல ஜாதி அல்ல. சம்மான், நீ எங்கேயும் போக வேண்டாம். எங்க ஆத்துக்கே வந்துடு. இனிமே நீயும் எங்கள ஒருத்த. ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம். இதை சொன்னது ஒரு உயர்ந்த ஜாதிக்கார் தான். குருக்களே, உண்மையிலேயே நீங்க நல்லவர். எப்படி அவங்க கூட போய் சேர்ந்தீங்க? சின்ன துறைவாள், என்ன பண்ண சொல்றேன்? கோயில்ல மணியாட்டின் இருக்கேன். பிரசிடென்ட் சம்பளம் கொடுக்கிறார், அவருக்கும் தலையாட்டின் இருக்கேன். நேக்கு விவஸ்தை தெரியறது, பழாப்புற வயசுக்கு தெரியறது இல்லையே. மாற போல இருந்த மனச உழுது பயிரிட்டு அறுவடையும் செஞ்சுட்டேளே. என்று மன்னிச்சுடுகொண்டா. சத்தியமேவ ஜெயத்தே, ராஜாதான் ஜெயிப்பர். அவர் கூடவே இருங்கோ. பொம்மநாட்டி நான் இல்ல, என்ன பயம்? கோவில் விட்டு போங்கன்னா குடிசைய கோவிலாக்குவோம். சர்வாபீஷ்ட சித்திய ரஸ்துன்னு மந்திரத்தை சொல்லி ராஜாவை ஆசீர்வாதம் பண்ணுங்க. பண்றேடே, இதோ பண்றேன். சந்தோஷத்துல மந்திரம் மறந்துட்டேன். ஓம் ராஜமுகி முகி ராஜமுகி வஸ்யமுகி வஸ்யாதிமுகி சர்வஜனமுக வஸ்யம் சர்வஜய சம்பவ்யம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யம் சம்பவாமி. வெரி குட் தாத்தா. ஹலோ இன்ஸ்பெக்டர், குட் ஈவினிங். என்ன இன்ஸ்பெக்டர் எப்பவுமே டியூட்டில தான் இருக்கா போல இருக்கு? டீச்சரமா மட்டும் என்னவா, எப்பவுமே ஸ்கூல்ல தானே இருக்கா போல இருக்கு. எங்க வரீங்க இப்போ? சாலக்குளம் போயிருந்தேன். அங்க நம்ம ராஜா தான் அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு. ப்ராக்ரஸ் ரொம்ப பிரமாதம். அணைக்கட்டு வேலை முடிஞ்சதும் ஊருக்குள்ள வெள்ளமோ தண்ணியோ வராது. வெள்ளம் வேணா வராம இருக்கலாம், ஆனா தண்ணி அது எப்படி வராம இருக்கும்? நீ நினைக்கிற தவறு ராதா. ராஜா இப்ப குடிக்கிறதே இல்லை. ஆஹா, தன்னை பத்தி என்கிட்ட சிபாரிசு செய்ய சொல்லி உங்களை அனுப்பினார் போல இருக்கே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நமக்கு வேண்டியது நல்லா இருந்தா அந்த பெருமை நமக்கு தானே. குற்றவாளிகளுக்கு தண்டனையை தவிர நிரபராதிகளுக்கு இல்ல. அண்ணம்மா அவரை பத்தி என்கிட்ட வந்து முறையிட்டது, அவமானம் தாங்காம தற்கொலை செஞ்சுக்கிட்டது, இதெல்லாம் நிரபராதி அடையாளமா இன்ஸ்பெக்டர்? மன்னிக்கிற ராதா, அண்ணம்மா தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்ட. கொலையா? என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? ஆமா, அண்ணம்மா கொலை செய்யப்பட்ட போது ராஜா ஜெயில இருந்தான். அதனால அந்த கொலைக்கு ராஜாவுக்கு எந்த சம்பந்தம் இல்ல. அண்ணம்மா கெடுக்கப்பட்டதுக்கும் ராஜா காரணம் இல்ல. யாரோ ஒரு பாவிக்கு பயந்து அண்ணம்மா ராஜாவை காட்டி கொடுத்துட்டா. அதுதான் உண்மை. என்னால இதெல்லாம் நம்பவே முடியல இன்ஸ்பெக்டர். நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர், ஆதாரம் இல்லாம எதையும் பேச மாட்டேன். அப்ப குற்றவாளி யாரு? இன்வெஸ்டிகேஷன் முடியல, அதனால இப்ப நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் பொறுத்துக்க. உன் தவற நீயே புரிஞ்சுக்க. என் ரெண்டாவது பொண்ணு டாக்டர் ஐயா, அவளுக்கு இது முதல் பிரசவம். ஐயா வந்து பாத்தீங்கன்னா அவ பிடிச்சுக்குவா. சீக்கிரமா வாங்க ஐயா. நீ இவ்வளவு தயவு பண்ணி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இருந்தப்பா. எனக்கு உடம்பு சரியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா வருவேன். இப்ப என்ன செய்யறது? அண்ணா, நான் வேணா இந்த கேஸ பாக்கட்டுமா? பிரசவ கேஸ்மா, சிக்கலா இருந்தா என்ன செய்வேன்? எனக்கு பார்க்க முடியுங்கிற நம்பிக்கை இருக்குது. சரி, ராத்திரி நேரமா இருக்கு, ஜாகிரதையா போயிட்டு வா. வேலை முடிஞ்ச உடனே வந்துருமா? சரி. வரேன். கிருஷ்ணப்பா, அம்மா, உனக்கு பேரன் பிறந்திருக்கா? ஆண்டவா, அம்மா தெய்வம் மாதிரி வந்தீங்க. என் வம்சத்தை தழைக்க வச்சதுக்கு என்னால முடிஞ்சது. அதெல்லாம் வேண்டாம், நீயே வச்சுக்க. நீ என்ன தெய்வம்னு சொன்ன, அதுல என்னம்மா சந்தேகம்? அப்படின்னா தெய்வத்துக்கு முன்னால பொய் சொல்ல மாட்டேன். சொல்ல முடியுமாம்மா? உண்மையை சொல்லிருப்பா. உன்னுடைய மூத்த மக அண்ணம்மாவோட சாவுக்கு ராஜா தானே காரணம். அந்த தங்கராஜா ஜாதியும் பார்க்காம எங்களுக்கு எல்லாம் வாழ்வு கொடுத்தாரம்மா. அந்த புண்ணியவா மேல ஒரு விதமான தப்பு இல்லம்மா. இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே சொல்ல முடியாதம்மா. அம்மா, நான் போய் என் பேரனை பார்க்கலாமா? அம்மா, பாரு, இது பாரு.
சீக்கிரம் வந்து என்ன போட்ல ஏத்தி விடு. சாப்பாட்டுல விட்டு கொடுத்துடலாம், சரக்குல விட்டு கொடுக்க முடியாது. அந்த பாட்டிலையும் எடு. டீச்சர் அம்மா தனியாவ இருக்காங்க? ஆமா குருவே. பாவம், ராத்திரியில குளிர்ல நடுங்காது? ஆமா குருவே, நடுங்கும். இந்த ஒரு டோஸ் கொண்டு போய் கொடு. சரி குருவே. டீச்சர் அம்மா, டீச்சர் அம்மா ஒண்ணு போடுங்க. இதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது. போயிடுங்க, ஜாகிரதை, போயிடுங்க. என்னடா ஹோட்டல் இருக்கு? ராஜா, நீ எப்படிங்க? எங்க படகுல என்னங்க? என்ன மாமா உனக்குல என்ன மச்சான்? நான் உனக்கு மச்சான். வாடகை யாருக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியாம ஸ்டார்ட் பண்ணு. ஸ்டார்ட் ஆகாது. ஸ்டார்ட் ஆகாது. இப்ப முடியாது துரை, முடியாது துரை. ராதா, நீ கேபினுக்கு போ. சின்னதோர இன்னொரு டீ கொண்டா. சாப்பிடுறாங்க, சூடாரி போயிடும். சூடாரி போச்சு. போட்டு வழியில ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா. ஹலோ இன்ஸ்பெக்டர். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். ஹலோ பிரசாத். அடடே, பிரசிடென்ட் வந்திருக்கீங்களா? நீங்களும் இதே போட்ல தான் வந்தீங்களா? நல்ல லெவலா போயிருக்குமே. லெவல் தவறிச்சு. நல்ல வேளை நான் இருந்தேன். உன் போட்டு ஓட்டுற ஆளுகளை ஒழுங்கா நடந்துக்க சொல்லி, இல்ல கோட்டல உருவி விடுவான். ஜாக்கிரதை. அவன் பல்ல பாரு. ராஜா, அணைக்கட்டு வேலை முடிச்சுட்டேன். ஆமா மிஸ்டர் பிரசாத். See you. சொல்லாமலே வந்துட்டீங்களே. ராதாக்கா சொல்லிதான் நீங்க வந்ததே எனக்கு தெரியும். தெரிஞ்சுக்கிட்டேன்ல. என்ன வெறும் கையோட வந்திருக்க? சோறு சோறு. எனக்கு டயம் இல்ல. என்னல்ல? டயம் இல்ல. ஓ, டைமா? இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சியா? ஏமா டயம் இல்ல? ராதாக்கா என்ன மறுபடியும் வர சொல்லிருக்காங்க. நான் போகணும். முத்தவா, என்னடா வயசானவன் இப்படி இடிக்கிறானேன்னு பாத்தியா? இன்னும் நல்லாவே
என்ன அப்படி பாக்குற? இவ்வளவு கொழுப்பான்னு பாக்குறேன். பிஞ்சு பழம் ஜாக்கிரதை. இத மாதிரி பிஞ்சத என் வாழ்க்கையில ஏத்த நான் பார்த்துட்டேன். தம்பி உள்ளதா இருக்குதா? வெளியே தான் இருக்குது, இனிமே உள்ள போகாது. என்ன சோர்வா தெரியுது? சுகமா தான் இருக்கு. சுகம் இருக்கும். நம்ம லாட்சில நேற்று ராத்திரி நீங்களும் ராதாவும் ஒன்னா பிரயாணம் பண்ணா போல இருக்கு. தொட்டா சீர்றவ பொட்டி பாம்பா அடங்கி போட்ட விட்டு இறங்குனா. முதலிரவுக்கு அப்புறம் தான் பொண்ணுகளுக்கே முகத்துல அந்த களை வரும். அசிங்க பிடிச்சவன். இந்த வார்த்தை சொன்னதுக்கு ஒரு நாள் கருத்திருப்பேன். இப்ப நான் மனுஷன் ஆயிட்டேன், அதனால தான் உன்னை மரியாதையா விட போவேன். பிரிஞ்சு போன காதலர்கள் 2 பேரும் இப்ப ஒன்னா சேர்ந்து இருக்கிறீங்க. இந்த நேரம் பார்த்து எவனாவது ராதா கிட்ட போய் முத்தம்மாவை நீங்க வச்சிருக்கீங்கன்னு இனிமே ஒரு நிமிஷம் இங்க இருந்த பொட்டல உரிவு மாலையா போட்டுருவேன். என்ன அடக்கிடலாம்? ஊரு வாய் அடக்க முடியுமா? ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? முத்தம்மாவை நீங்க வச்சிருக்கீங்க. இதுல பலகாரம் வச்சிருக்கேன், அவர்கிட்ட கொண்டு கொடு. யார்கிட்டமா? அவர்கிட்டதான். அவர் என்ன தெரியாத மாதிரி கேட்காத முத்தம்மா. அவர் என்ன அவர்தான். ஆச்சரிக்க ஆச்சரியமா இருக்குதா? இதுல என்ன ஆச்சரியம் உனக்கு? எனக்கு என்ன அவர் மேல வெறுப்பா? வெறுப்பு இருந்திருந்தா நான் ஏன் இந்த ஊர்லயே இருந்திருக்கேம்மா. விட்டு போச்சுன்னு வாயாலதான் சொல்லிக்கிறேமே தவிர மனசு விட்டு போக முத்தம்மா. பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்க. என் புத்தி ரொம்ப பின்னால போயிடுச்சு. இப்ப நான் அவரை உணர்ந்துட்டேன். ஆனா அவர் என்ன உணர்ந்துட்டாருன்னு எனக்கு தெரியும். சீக்கிரம் கொண்டு போய் கூட. அத்தரிக்க அவ்வளவு தூரம் நடந்திருக்கா? அதான் மழை வரா போல இருக்கேன்னு பார்த்தேன். இந்த பாரு மொத்தமா சும்மா வளவளன்னு பேசிட்டு நினைச்சாரு. சீக்கிரமா கொண்டு போய் கொடு. சீக்கிரமா போயேன். என்ன 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 அவசரம்? நான் மெதுவா தான் போவேன். சமயத்துல எவனாவது ராதா கிட்ட போய் முத்தம்மாவை நீங்க தான் வச்சிருக்கீங்கன்னு சொன்னா என்ன ஆகும்? ஊர்ல எல்லாரும் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? முத்தம்மாவை நீங்க தான் வச்சிருக்கீங்க. மழை கொட்டும் கொட்டும் கொட்டுறது. அணைக்கட்டு உடஞ்சி ஊருக்குள்ள வெள்ளம் வந்துடும் போல இருக்கே. சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கே. யாரு செஞ்ச பாவமோ இப்படி ஒரே அடியா மானம் பொத்துண்டு இடியும் மின்னலமா பிறந்து கட்டுறது. இப்படி பேசாம உட்காந்துருக்கே ராஜா கண்ணு. உட்கார்ந்துருக்காத, வேற என்ன செய்ய சொல்றீங்க? உடைய போற அணைய சரியாக்குறதுக்கு நோக்கு தானேப்பா தெரியும். உடஞ்சு போய் மனசை சரிப்படுத்துறதுக்கு யாருக்கும் தெரியலையே. ராஜா கண்ணு, நீ என்னப்பா சொல்ற? சத்தியமா வாழ்ந்தாலும் இந்த ஊர் என்ன கேவலமா தானே பேசுது. அப்படிப்பட்ட இந்த ஊர் இருந்தா என்ன, தண்ணிய ஊர்களா எனக்கு என்ன? இத பாருங்க, பரமேஸ்வரன் விஷத்தை கண்டத்துல தாங்கிட்ட மாதிரி யார் யார் உங்களை என்ன சொல்லி இருந்தாலும் அந்த விஷயத்தெல்லாம் ஒழுங்கிடுக்கும். சொல்லேண்டி. ஆமா ராஜா கண்ணு, அவர் சொல்ற மாதிரி இந்த சந்தர்ப்பத்துல நீ தெய்வமான இந்த ஊரை காப்பாத்தணும்பா. நானே தெய்வமானாலும் இந்த ஊருக்காரனுக்கு தெய்வத்தோட மதிப்பும் தெரியாது, அதை மதிக்கவும் தெரியாது. இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடண்ட் இருக்கானே, அவரை போய் பார்த்து வெள்ளத்தை நிறுத்த சொல்லுங்க. நான் என்ன பேருக்கா ராஜா, அவன் இந்த ஊருக்கே ராஜா. போங்க ப்ளீஸ்.
இன்னையில இருந்து நீ குடிக்க கூடாது. இன்னையில இருந்து நீ குடிக்க கூடாது. என்னங்க இது? ஏன் பாட்டில போட்டு உடைக்கிறீங்க? முத்து, எனக்கு குடிக்க தெரியுமே தவிர மற்றவங்க கெடுக்க தெரியாது. எவ்வளவு குடிபோதையில் இருந்தாலும் கல் எது கடவுள் எதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை வச்சிருக்கிறதா இந்த ஊருக்கார பயிர்களா கதை கட்டி விடுறாங்க. நான் உனக்கு காவலாக இருந்திருக்கிறதே தவிர கனவுல கூட தப்பா நினைச்சது இல்லையே. நம்ம 2 பேரை பத்தி இப்படி பழி சொல்றாங்க. முத்து, நான் இந்த ஊரை விட்டு போறதா தீர்மானம் பண்ணிட்டேன். முடிஞ்சா நீ என் கூடவா, நாம 2 பேரும் எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம். நாம போனதுக்கு அப்புறம் இந்த ஊருக்காரவங்க எது வேணாலும் பேசிட்டு போகட்டும். எது வேணாலும் பேசிட்டு போகட்டும். ஊருக்காக நாமா இல்ல நமக்காக ஊரான்னு நீங்க பல தடவை சொல்லி இருக்கீங்க. கத்தரிக்க நரம்பு இல்லாத நாக்கு 4 விதமா தான் பேசும். நாம அதை கண்டு பயப்படுறதா? இத பாருங்க, நீங்க பசியா இருப்பீங்களேன்னு ராதா அக்கா எவ்வளவு ஆசையா அக்கறையா பலகாரம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. பிரிஞ்சிருந்த நீங்களும் ராதாக்காவும் ஒன்னா சேர போற இந்த நேரத்துல நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது நியாயமா? நாம இப்ப ஊரை விட்டு போயிட்டா ஊர்க்காரங்க பேச்செல்லாம் உண்மைன்னு ஆயிடும். அப்புறம் ராதாக்காவோட நிலைமை என்னங்க ஆகும்? ஊரை பத்தி கூட நினைக்காம ராதாக்காவை மட்டும் நினைச்சு பாருங்க. என் ஆசையெல்லாம் இனிமேலாவது நீங்க 2 பேரும் ஒன்னா ஒத்துமையா சந்தோஷமா இருக்கணுங்கிறதாங்க. வாங்க சாப்பிடலாம். அத்தரிக்க வாங்க சாப்பிடலாம்னா வாங்க.